எஸ்கே ஆக்டிங் நல்லா இருந்தது, ஜெயம் ரவி ஆக்டிங் சூப்பரா பண்ணிருந்தாங்க. பொலிட்டிக்கல் ஏதாவது பேசியிருக்காங்க படத்துல? கொஞ்சம் பேசியிருக்காங்க. கண்டிப்பா காமெடி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்க்க காமெடிஸ் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, ஸ்டோரி ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டோரி, ரொம்ப ஸ்ட்ராங்கா கருத்து நல்லா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? நம்ம தமிழ்நாட்டுல நமக்கு தமிழ் ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லா லாங்குவேஜும் நம்ம கத்துக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதை தாண்டி நம்ம இப்போ நார்த் இந்தியா வேற ஹிந்தி பேசுற ஒரு ஸ்டேட்டுக்கு போறோம்னா நமக்கு அந்த லாங்குவேஜ் கண்டிப்பா இங்க தேவைப்படும். அப்ப இங்க வந்து நமக்கு நம்ம லாங்குவேஜ் தான் தேவை. சோ வந்துட்டு ஹிந்தி தெரிஞ்சாலும் உங்களுக்கு வேலை கொடுப்போம், ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்க இருக்க முடியும், இல்லாட்டி நீங்க இந்த நேஷன்ல இருக்க முடியாது அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம லாங்குவேஜ பேசக்கூடாதுன்றப்போ நம்ம கஷ்டமா இருக்கும்ல, அதான் ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அடுத்துல வந்து சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டாங்களா இல்லையா? சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் ஜெயம் ரவி ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க, ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப ஈக்குவலா நல்லா பண்ணிருந்தாங்க. எஸ்கே ஹீரோ ரோல் ரொம்ப பயங்கரமா பண்ணிருந்தாங்க. வில்லனை பார்த்தா நமக்கே கோவம் வர மாதிரி அவர் சமயம் அவ்வளவு நல்லா பண்ணிருந்தாரு. நல்லா இருக்கும். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். படம் ரொம்ப தனியா படம் ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்து நிறைய மல்டி ஸ்டார் 3 ஆக்டர்ஸ்மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரவி மோகனோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரோல் அதுவுமே ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. என்ன சொல்ல வராங்க படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தமிழ் மொழிய உயர்த்தணுன்றதை தாண்டி ஒரு மொழி இருக்கு, தாய்மொழிக்கு எதிர்ப்பா வேற ஒரு மொழியை திணிச்சா அந்த மக்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத ரொம்ப அருமையா காட்டிருக்காங்க. ரொம்ப நானும் ஒரு தமிழச்சி தானே, ரொம்ப எமோஷனலா தான் இருக்கு. அதையும் தாண்டி ரொம்ப ஒரு ஆதிக்கம்ன்றது எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்மளா விரும்பி ஏற்றுக்கிட்டா பரவாயில்ல, நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒரு திணிப்பு திணிச்சாங்கன்னா நம்மள ஒரு கீழே கொண்டு போற மாதிரியான செயல் எதிர்க்கிற மாதிரி நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஜிவி ஃபேன் தான், ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ வந்து தமிழுக்காக போராடின ஒருத்தருக்குமே இந்த படம் வந்து பெரிய சமர்ப்பணம். அது மட்டும் இல்லாம எஸ்கே அண்ணாவோட ஆக்டிங் அமரனை தாண்டி பராசக்தி வந்து ரொம்ப பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா நாங்க அவரோட ஜேர்னிய ஆங்கர்ல இருந்து இப்போ 25th ஃபிலிம் வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ கண்டிப்பா அண்ணாக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கும். கரெக்டா எல்லாரும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காங்க. அதர்வா அண்ணாக்கும் உள்ள காம்பினேஷனும் நல்லா இருக்கு, ரவிமோகன் அண்ணாக்கும் உள்ள காம்பினேஷனும் சூப்பரா இருக்கு. பொலிட்டிக்கல்ங்கிறத தாண்டி மொழியை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த படம். பாலிடிக்ஸ் அதெல்லாம் யோசிக்கவே வேணாம், அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி நம்மளை பொறுத்த வரைக்கும் மொழியை கொண்டு போய் ரீச் பண்ண முடியுதா அப்படிங்கறது தான் இதுல காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் வந்து எந்த அளவுக்கு இத பெஸ்டா எடுத்துக்கிட்டு அவங்க எவ்வளவு அளவுக்கு போராடுறாங்க அப்படிங்கிறது தான். ரவிமோகன் சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங்கா அவருக்குமே அமையும், அதர்வாக்குமே அமையும், எல்லாருக்குமே பெஸ்ட் தான். எனக்கு பயங்கரமா அருமையா இருந்துச்சு. இல்ல அப்படிலாம் இல்ல bro. See, this is a movie which people can reflect to the media. Okay, so ஹிந்தி தெரிப்பா முக்கியமா இதுல கொண்டு வந்து பயங்கரமா அதை வந்து ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணி அத மாதிரி இது பண்ணி அது பண்றதுக்குள்ள நீங்க வந்து ஏன்டா அந்த ஹிந்தி நமக்கு ஹிந்தி வேணுமா அப்படின்னு கேட்டா, ஏன் நீங்க தமிழ வந்து நீங்க வந்து ஓல்டு மொழி ஆக்குங்க, அப்படிலாம் பார்த்தா தமிழ் தான் ஃபர்ஸ்ட் வந்த மொழி, ஏன் ஆக்கல? ஹிந்தி இப்ப வந்து ஹிந்தி வந்து ஏப்பா நீங்க வந்து இவ்வளவு திணிக்கிறீங்க? தமிழ், மலையாளம், கேரளா இவங்க நம்ம மக்கள் இல்லையா? எல்லாருமே நம்ம மக்கள் தான், நான் எதுவுமே சொல்ல. ஆனா இந்திய பத்தி திணிக்காதீங்க அப்படின்னு தான் இந்த படம் வந்து பயங்கரமா தெரிஞ்சிருக்கு. முக்கியமா சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பராசக்தி அந்த டைலுக்கு ஏத்தாப்புல ஒரு மாதிரி தமிழை சார்ந்த தமிழ் மக்களை சார்ந்த ஒரு படம் இது ஆக்சுவலா. ஏன்னா ஒவ்வொரு தமிழும் இந்த படம் பாக்குறோம், நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. மியூசிக் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அண்ட் முக்கியமா அந்த ஹீரோயின் செம்மையா பண்ணிருந்தாங்கப்பா. அந்த பாட்டுல ஒரு மாதிரி சூப்பரா ஆடினாங்க. அந்த ஸ்டெப்ல ஒரு மாதிரி பயங்கரமா போட்டுருந்தாங்க. அந்த நெஞ்சு போகிற
அப்படி மயிலே மயிலே. அது நன்றிப்பா, தேங்க்ஸ்பா, ரொம்ப நன்றிப்பா. படம் சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமா டைரக்டர், ஏன்னா ஒரு ஃபீமேல் டைரக்டரா இருந்து இவ்வளவு தூரம் ஒரு படத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க எதுக்கு டைரக்டர் இருக்கீங்க, ஃபீமேலும் ஒரு டைரக்டரா ஆகி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் அப்படின்னா மேம் தான் அதுக்கு ஒரு காரணம். உண்மையில படம் சூப்பரா இருந்துச்சு. டைரக்ஷன், நரேஷன், மியூசிக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக், மார்வெலஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பராசக்தி இந்த பொங்கலுக்கு பயங்கரமா இருக்கும். வாழ்க தமிழ், வேக தமிழ், முக்கியமா தமிழர்கள் எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.